யுத்தம் படு தீவிரமா போக மாட்டுக்கு. அது இப்ப உறுதியாயிருச்சு. காரணம் என்ன அப்டின்னா, ட்ரம்ப பொறுத்தவரையும் ஒரே நைட்டு தான்டா ஈரான அழிச்சு புடுவோம் அப்டின்ட்டாரு. அந்த நைட்டும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழம வருது பாத்துக்க அப்டின்ட்டாரு. எது? அவங்க ஊர் கணக்குப்படி செவ்வாய்க்கிழம வராது. ஈரானோட அழிவுக்கு ஆரம்பம் இல்ல. ஈரானையே முடிச்சு புடுவோம் மொத்தத்துக்கு அப்டின்னு அறிவிக்கிறாரு. இம்மீடியட்டா ஈரான் கவுண்டர் பொசிஷன் எடுக்குது. அதத்தான் விரிவா பார்க்க போறோம். இப்படி இவர் அறிவிக்கக்கூடிய அதே காலகட்டத்துல அமெரிக்காவ சுத்தி புயல் அடிக்குது. ஈரான்ல பெரிய கவுண்டர் பொசிஷன் எடுக்கிறார்கள். முதல் பொசிஷனா ஈரான் எடுத்திருக்கிறது என்ன அப்டின்னா, பெரிய அளவு மக்கள கொண்டு போய் அவர்களோட முக்கியமான எனர்ஜி டிவிஷன்ல சுத்தி வளைச்சு நிக்க வைக்கிறார்கள். அதாவது மனித கேடயமா மாத்துறார்கள். இது வந்து முழுக்க முழுக்க சிவிலியன் பயன்பாடு. இத தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்களே பாதுகாக்கிற மாரி அறிவிக்கிறார்கள். ஈரான்ல இருந்தே அறிவிக்கிறார்கள். என்னது? மக்கள்லாம் ஓடி போய் அப்ப ஒரு மனித கேடயத்த உருவாக்குங்க. குறிப்பா இளைஞர்கள் போங்கங்கிறாங்க. ஆனா குடும்பத்தோட போய் நிக்கக்கூடிய ஃபுட்டேஜ் இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்கு. இத மீறி அமெரிக்கா அங்க தாக்குமா? அப்படின்னு கேட்டா, அன்னை அமெரிக்கா தாக்குவான். காரணம் என்ன அப்படின்னா, அவன் ரொம்ப சிம்பிளா சொல்லிருவான். அங்க நின்னது பூரா ஐஆர்ஜிசி ஆட்கள், பொதுமக்கள் உடையில நின்ட்டாய்ங்கன்னு சிம்பிளா முடிச்சிருவான். அப்புறம் நம்மலாம் போய் இல்ல அப்படின்னு சொல்லணும். எங்க போய் சொல்லணும்? ஐநால போய் சொல்லணும். அவன் அப்படியே கேட்டுப்புட்டு கிளி கிளின்னு கிழிச்சுற மாரி. அவன் பேசாம தான் உட்கார்ந்திருப்பான். யார் சார் இது மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாரி ஐநா உட்கார்ந்துட்டு இருப்பான். இப்படி நடக்கறக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. 2வது வாய்ப்பு அப்படிங்கிறது அமெரிக்கா தாக்காம பக்கத்துல சுத்தி சுத்தி குண்டு போட்டா இவங்க பூரா தெறிச்சு ஓடுவார்கள். அந்த நேரம் பெரிய அளவு அணு உலைய டிஸ்டர்ப் பண்ணலாம். இது இப்படி 2 டைரக்ஷன்ல அமெரிக்கா முடிவெடுத்து செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா யுத்த காலத்துல எது வேணாலும் நடக்கும். அதனால பொறுத்து இருந்து பார்க்கலாம். 2வது விவகாரம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்குள்ளேயே அதாவது தளபதிகள் ட்ரம்ப் குடுக்கக்கூடிய உத்தரவை ஏற்க மறுக்கிறார்கள் அப்படிங்கிற பிரச்சனை ஓடுது. அமெரிக்க ராணுவத்துல இது புதுசு கிடையாது. பெரும்பாலும் அமெரிக்க ராணுவ வீரர்கள் யுத்தத்துல உயிரிழக்கிறத காட்டிலும் அமெரிக்க ராணுவ பேஸ்ல இருக்கும்போது மன அழுத்தத்து காரணமா தற்கொலை பண்ற எண்ணிக்கை கூட அப்படின்னு அப்பப்ப ரிப்போர்ட் போட்டுக்கிட்டு இருப்பாய்ங்க. எது? அமெரிக்காலயே ஏகப்பட்ட குழு இருக்குல்ல. அந்த குழுக்கள்லாம் ரிப்போர்ட் குடுக்கும். காரணம் மன அழுத்தம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடும். அதனால இந்த தடவை அந்த மாரி ஒரு விஷயம் தானே ஒழிய, அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு எதிரா போராட மாட்டோம். ட்ரம்ப்போட யுத்தம், இது அமெரிக்காவோட யுத்தம் இல்ல அப்படின்னு ராணுவம் பின்வாங்குதுங்கிறதுக்கு வேலை கிடையாது. ஆனா ராணுவத்துல ஒரு சலசலப்பு இருக்கு. இதுல இருந்து ட்ரம்ப் தப்பிப்பாரா? அப்படின்னு கேட்டா, ட்ரம்ப் அடுத்த கட்ட வேலைய நோக்கி போயிட்டாரு. என்ன அப்டின்னா, நம்ம ராணுவம் பலமா இருக்கு. ராணுவம் என்னைக்கு அமெரிக்கா நாட்டுக்கு தான் கட்டுப்பாடா இருக்கும். அமெரிக்கா ராணுவம் அமெரிக்கர்களை பாதுகாக்க ராணுவம் முழு வலிமையோட செயல்படுது. ஏன் இதெல்லாம் நாங்க கேட்கவே இல்லையாயும், நான் சொல்றேன் நீ எழுதிக்கன்ட்டாரு. இப்படி அந்த விவகாரத்த உடைக்கிறாரு. அதே சமயம் அமெரிக்கா இந்த விஷயத்த உடைக்குது. எது? இந்த அணு உலைய பாதுகாக்க ஈரான் மக்கள் அனுப்புச்சுல்ல, அந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம்? பெரிய அளவு ஒண்ணு மக்களையே கொன்றுவாய்ங்க. கொன்னுட்டு இவனுங்க அப்புறம் ஐஆர்ஜிசி ஆட்கள்னு லேபிள் ஒட்டுவார்கள்ன்னோம். அடுத்த விவகாரம் அப்படிங்கிறது அவர்கள் நிக்கக்கூடிய சில மீட்டர்கள் அப்பால குண்டு போடலாம். சில கிலோமீட்டர்களுக்கு அங்கிட்டு குண்டு போடலாம். அந்த சத்தத்துக்கு மக்கள் தெறிச்சு ஓடி தான் ஆகணும். எங்கிட்டாச்சும் ஒரு ஷெல்டர் எடுத்து தான் ஆகணும். அத பயன்படுத்தி எனர்ஜி டிவிஷன தொடலாம். இது 2 ராணுவ ரீதியான விவகாரம். ஆனா, இதுக்கும் மேல சகுனி விவகாரம்னு ஒண்ணு இருக்குல்ல. அத இப்ப அமெரிக்கா பண்ண ஆரம்பிக்குது. என்ன அப்டின்னா, முஸ்தபா கமேனி கோமால தான் இருக்காரு. அவரு எந்த உத்தரவுகளையும் குடுக்கக்கூடிய நிலைமையிலேயே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுத்தனமா ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. இது உண்மையா? பொய்யா? அப்படின்னு கேட்டா, உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். ஒரு பக்கம் இருக்கட்டும். பேச்சுவார்த்தை அப்ப யாரு கூட பண்றீங்கங்கிறதை சேர்த்து சொல்லிறணும்ல. அதானே நல்ல பிள்ளைக்கு அழகு. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப அணு உலைய நோக்கி மக்கள்கள குமிக்க ஆரம்பிக்கிறார்கள். மக்களும் வரார்கள். இத கிளைக்கணும் அப்படின்னா, இந்த கமாண்டிங் உத்தரவே தலைமைகிட்ட இருந்து வரல. யாரோ ஒரு ஐஆர்ஜிசி தளபதி கிட்ட இருந்து வந்துருச்சு. இதுக்கு எப்படி வேலிடு? நம்ம நாட்ட பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு குழப்பம், சச்சரவு அந்த திசைய நோக்கி போற மக்கள குண்ட போட்டு பிரிக்காம இந்த மாரி செய்திகள போட்டு பிரிக்க கூட காட்டுத்தனமா இந்த விஷயத்த வெளியில எடுத்து விடலாம். ஏன் அப்டின்னா, முஸ்தபா கமேனி கோமா அப்படிங்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அந்த படம் ஓட்டி, ஏ சென்டர், பி சென்டர்ன்னு இப்ப மாறி மாறி போய் கடைசில போட்டு புரொடியூசர் ஆஃபீஸ்க்கே வந்துருச்சு. சார் அவன் அவன் கியூப்ல பார்த்துக்கிட்டு இருக்கான் சார். பழைய கதைய சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ரேஞ்சுல முஸ்தபாவோட கோமா கதை முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப ரொம்ப வீரியமா தட்டுறக்கான காரணம் அமெரிக்காவும் இந்த விவகாரத்துல, அதாவது செவ்வாய்க்கிழமை தாக்குதலுக்கு பலமான
அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப பெரிய அளவு தாக்குதல் வந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் UAE, சவுதி, கத்தார் போன்ற நாடுகள் கடுமையா டிஸ்டர்ப் ஆகும். காரணம் ஈரானுக்கு வாழ்வா சாவான்னு மாறிப்போச்சு. இதுலருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, இதே ரிஃப்ளெக்ஷன் அப்படியே கண்ணாடி மாரி பிரதிபலிக்கணும். எங்கிட்டு? GCC நாடுகள் மேல கண்ணாடி மாரி பிரதிபலிக்கணும். அப்பதான் மன்னர்கள்லாம் சேர்ந்து அமெரிக்காவ ஏதோ ஒரு வகையில பிரஷர் பண்ணி தாக்குதல நிறுத்த வைப்பார்கள். அத ஈரான் செய்ய தயாராயிருச்சு அப்படிங்கிறது இப்ப அவர்கள் சைடு காட்ட ஆரம்பிச்சுட்டார்கள். காரணம், இப்ப ட்ரம்ப் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு, அறிவிச்சாரு. ஈரான் கவுண்டர் பொசிஷன் எடுக்குது. அதுக்கு ட்ரம்ப் நடவடிக்கை எடுக்கிறாரு. இப்ப இதெல்லாம் சேர்த்து கண்ணாடி மாரி பிரதிபலிப்பேன் அப்படிங்கிற மாரி சவுதி, குவைத்ல உள்ள பேஸ தாக்கிட்டார்கள். தாக்குதல் வெற்றியும் பெற்றுச்சு. காரணம் என்னன்னா 2 பேஸ்லயும் சேர்த்து 15 நபர்களுக்கு அடிபட்டிருக்கு, இறந்திருக்கார்கள் அப்படின்னு மல்டிபிள் செய்தி வருது. எது எப்படியோ அந்த பேஸ்ல இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த மீறி ஈரானோட மிசைல் விழுந்திருக்கு. எது? அமெரிக்க பேஸ சேதாரப்படுத்தி இருக்கார்கள். அப்ப சவுதி, UAE, கத்தார் போன்ற பகுதிகள்ல உள்ள சிவிலியன் உள்கட்டமைப்ப எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத மன்னர்கள் தான் யோசிக்கணும்னு மறைமுகமா ஈரான் சொல்லியிருக்கு. அதனால வெள்ளை மாளிகையில இவரு சேஃபா உட்கார்ந்து ரவுடித்தனம் பண்றார். ஆனா ஊரும், உலகமும் கடுமையா டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. கூடுதலான டிஸ்டர்பன்ஸ் கட்டாயம் உண்டு. அத விரிவா நம்ம வழக்கம் போல சிடிஎன்லயோ, தேசபக்தியிலயோ பார்ப்போம். 2ஓட சேனல் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. அதே மாரி சேனல் அபௌட் பேஜ்லயும் இருக்கு.